Hello coders, welcome to the React Hook series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற hook use callback. use callback ஓட primary function என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா to boost the performance of the application. Previous வீடியோல இதே purposeோட ஒரு hook பார்த்தோம். அது வந்து use memo hook. use memo hook வந்து அதுல இருக்க வேல்யூவை மெமோைஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து சேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ use callback வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரியாக்ட்ல ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ரியாக்ட்ல பேஜ் ரெண்டர் ஆகுறப்போ அதோட அசோசியேட்டடாக இருக்க சில காம்போனன்ட்ஸும் அன்னெசரியாக வந்து ரீரெண்டர் ஆகும். தட் வில் இம்பேக்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆப். நம்ம யூஸ் கால் பேக் மூலமாக எப்படி இந்த மாதிரி சினாரியோஸை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்டில் ரெஃபரன்ஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை கோடில் ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து யூஸ் கால் பேக் பார்க்கலாம். கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம யூஸ் கால் பேக்கில் இருக்க கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி அன்னெசரி ரீரெண்டர்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கோட் வந்து நான் கிட்டப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்டர் கோடில் இருந்து நீங்கள் வந்து இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஸ்டார்டர் கோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் app.jsல ஹோம் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஹோம் காம்பனண்ட்டை இன்னொன்று ரெஃப் ஈக்குவாலிட்டின்னு ஒரு இது காம்பனண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரெஃபரன்ஷியல் ஈக்குவாலிட்டியோட கான்செப்ட் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ஃபைல் போகிற ரெஃபரன்ஷியல் ஈக்குவாலிட்டி.js வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இந்த பேரண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது அதை வச்சு நம்ம ரெண்டு ரெஃபரன்சஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது ஃபங்க்ஷன் 1 ஒரு வேரியபிள், ஃபங்க்ஷன் 2ன்ற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ இது அசைன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன், ஒரே அதாவது ஆப்ரேஷன் வைஸ் ரெண்டுமே சேம் தான். ஃபங்க்ஷன் 1 நான் கால் பண்ணாலும் இப்போ பேராம்ஸ் பாஸ் பண்ணாலும் அது ஒன்று தான், ஃபங்க்ஷன் 2 பாஸ் பண்ணாலும் அது ஒன்று தான். ஆனால் நீங்கள் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ரெஃபரன்சஸை வந்து கம்பேர் பண்ணுறோம். இந்த ரெண்டு ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ட்ரபிள் வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம ரீரெண்டர் வந்து நடக்கிறப்போ ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம ரீரெண்டர் நடக்கிறப்போ ஆல்தோ அந்த ஃபங்க்ஷனில் இருக்க நீங்கள் பெராம்ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னாலும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப வந்து லோட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் வேறு, கரண்ட்டாக இருக்க ரெஃபரன்ஸ் வேறு. ஸோ அதனால அது வந்து இந்த டிஃப்ரென்ஸை வச்சுட்டு அது திரும்ப வந்து லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் போகலாம். இதை அன்கமெண்ட் பண்ணிடுறோம். ஹோமை ரெஃப் ஈக்குவாலிட்டியை திரும்ப வந்து கமெண்ட் பண்ணி ஓகே ஃபைன். இப்போது நம்ம அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். 3 காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேலே பார்க்குற கவுண்டர் அதனால தான் நான் 3 கலர்ஸ் வந்து சும்மா பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட் ரோஸில் பார்க்குறது கவுண்டர்ஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ஹெட்டர் காம்பனண்ட். ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டர் காம்பனண்ட் வந்து போகிறேன். ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கலர் மட்டும், அதாவது இது வாங்கிட்டு கவுண்டர்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஹெட்டர் மட்டும் தான் செட் பண்ணுறோம். இந்த காம்பனண்ட்டில் வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இருக்க காம்பனண்ட் பாருங்கள். எல்லோ கலரில் இருக்க காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலும் ஒரு வேல்யூவும் இருக்குது. இப்போ அந்த காம்பனண்ட் போகிறேன். எல்லோ காம்பனண்ட் வந்து இன்ஃபோ காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டைட்டில் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, டைட்டில் வாங்கிட்டு ஒரு ஹெட்டர் டேக்ல போட்டு, வேல்யூ வாங்கிட்டு ஒரு ஹெட்டர் டேக்ல போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் இந்த ரெண்டு எல்லோ காம்பனண்ட்டும். ஓகே, அடுத்து இன்க்ரிமெண்ட் 1, இன்க்ரிமெண்ட் 2ன்னு ஒரு பட்டன் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பட்டன் காம்பனண்ட். இந்த ஒரு பட்டன் காம்பனண்ட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலையும் ஈவென்ட் ஹேண்ட்லரையும் வாங்கிட்டு இது வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம app.js home.js வந்து போகலாம். home.jsக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டு ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து வச்சுருக்கோம். counter1 counter2. ஸோ இந்த counter1 இங்கே நம்ம 0ன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட் வேரியபிள் counter1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட் வேரியபிள் வந்து counter2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ 100ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து 100ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ரெண்டு ஸ்டேட் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணால் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணால் வந்து இப்போது இன்க்ரிமெண்ட் 1 நம்ம இன்க்ரிமெண்ட் 1ன்ற பட்டன் கிளிக் பண்ணால் கவுண்டர் 1ன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இன்க்ரிமெண்ட் 2 வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்ம கவுண்டர் 2ன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே,
ஸோ இவ்வளோதான் வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோ காம்போனன்ட் இருக்கு. இன்ஃபோ காம்போனன்ட் வந்து இந்த டைட்டிலையும், இந்த வேல்யூவையும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் காம்போனன்ட் வச்சிருக்கோம். பட்டன் காம்போனன்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணா ஈவென்ட் ஃபயர் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் கவுண்டர் 2லயும் அதேதான். ஒரு இன்ஃபோ காம்போனன்ட் இருக்கு, டைட்டில் இருக்கு, வேல்யூ இருக்கு. கீழ ஒரு பட்டன் காம்போனன்ட் யூஸ் பண்றோம். இப்போ இதுதான் வந்து இப்போ நான் இந்த ஆப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோட் பண்றேன். நான் சொன்ன மாரி இந்த கோட் வந்து ஆல்ரெடி GitHubல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இங்க இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோட் ஆகுறப்போ, இப்ப நம்ம எல்லா காம்போனன்ட்லயும் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது ஹெட்டிங் காம்போனன்ட். ஹெட்டிங் காம்போனன்ட்ல ஒரு கன்சோல் லாக் ஆட் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் கவுண்டர் இது வந்து இன்ஃபோ காம்போனன்ட். இன்ஃபோ காம்போனன்ட்லயும் இன்ஃபோ காம்போனன்ட் ரெண்டரிங் ஃபார் எந்த இதுக்கு ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, கவுண்டர் 1 ஓகே கவுண்டர் 1க்கு ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து பட்டன் காம்போனன்ட்லயும் வந்து ஒரு கன்சோல் லாக் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டன் காம்போனன்ட் ரெண்டரிங் ஃபார் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, கவுண்டர் 1 சாரி இன்கிரிமெண்ட் 1, இன்கிரிமெண்ட் 2 ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ரெண்டர் ஆகும். ஹெட்டர் ரெண்டரிங்னு வந்திருக்கு. இந்த காம்போனன்ட் இன்ஃபோ காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். இன்ஃபோ காம்போனன்ட் ரெண்டரிங் ஃபார் கவுண்டர் 1ன்னு வந்திருக்கு. பட்டன் காம்போனன்ட்க்கு பட்டன் காம்போனன்ட் ரெண்டரிங் ஃபார் இன்கிரிமெண்ட் 1 ஓகே. ஸோ இதே தான் வந்து நெக்ஸ்ட்டும் வந்து வந்திருக்கு. இப்போ ஓகே. இது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேஜ் லோட் ஆகுறப்போ எல்லா காம்போனன்ட்ஸுமே ரெண்டர் ஆகும். இப்போ நான் இந்த கன்சோல் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து இன்கிரிமெண்ட் 1 போயிட்டு நான் கிளிக் பண்றேன். இப்போ என்ன இருக்குன்னா, இன்கிரிமெண்ட் home.js போறேன். இன்கிரிமெண்ட் 1 கிளிக் பண்ணும்போது, கவுண்டர் 1ஓட ஸ்டேட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. கவுண்டர் 1 ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள். இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து என்ன, இங்க இந்த ஏன்னா ரியாக்டோட கான்செப்ட் வந்து நம்ம இங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெண்டர் ஆயிருக்கு. ஹெட்டரும் ரெண்டர் ஆயிருக்கு. இன்ஃபோ காம்போனன்ட், பட்டன் காம்போனன்ட் எல்லாமே வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து சில நேரம் வந்து அன்னெசெசரியா ரீரெண்டர் நடக்கும். இட் வில் அஃபெக்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆப். இது வந்து ஒரு ஸ்மால் ஆப். ஸோ வந்து இதுல நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இதே இது நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப் வந்து வச்சிருக்கீங்க. இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ இத வந்து இப்ப எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அன்னெசெசரியா தானே இந்த ஹெட்டர்லாம் இப்ப ரெண்டர் ஆகுது. ரீரெண்டர் ஆகுது. ஏன்னா நம்ம அங்க எந்த சேஞ்சுமே கிடையாது. அது வந்து ரீரெண்டர் ஆகுது. இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம ரெஃபரன்ஷியல் ஈக்வாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட் யூஸ் கால்பேக்கா இருக்கட்டும், யூஸ் மெமோவா இருக்கட்டும், 2மே வந்து ஒரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுது. மெமோயிசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது வந்து நம்ம மெமோன்னு சொல்லலாம், இல்ல மெமரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணணும், இது வந்து ரியாக்ட் கான்செப்ட் கிடையாது. சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த டெக்னாலஜி பார்த்தாலும் இந்த கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ இது இந்த கான்செப்ட் படி என்னன்னா, இப்ப கீழ பாருங்களேன் ஒரு சிம்பிள் ஃபங்ஷன் இருக்கு. நம்ம அதுக்கு பெராமா வந்து எக்ஸ் வந்து பாஸ் பண்றோம். ரிட்டர்ன் வந்து நம்ம என்ன பாஸ் பண்றோமோ அத வந்து 1ஆல ஆட் பண்ணிட்டு அது வந்து நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ குடுக்க போகுது. இப்ப கீழ பாருங்க ஆட் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு 10ன்ற பெராம் வந்து பாஸ் பண்றோம். ஸோ நம்ம பாஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் 11 அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அதே ஃபங்ஷன கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கம்ப்யூட்டேஷன் வந்து நடக்கும். கம்ப்யூட்டேஷன்னா இங்க வந்து அடிஷன் ஆப்பரேஷன் நடந்துட்டு திரும்ப நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இது வந்து நார்மலா இருக்க பிஹேவியர். இப்ப நம்ம அங்க மெமோயிசேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா, எதுக்குன்னா இந்த கம்ப்யூட்டேஷன் பவர சேவ் பண்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ ஆல்ரெடி அந்த ஃபங்ஷன்ல வந்து என்ன ஆகும், ஒன்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணோனே இதான் வந்து ரிசல்ட் அப்படின்னு தெரியும். இப்ப சேம் பெராம் பாஸ் பண்றப்போ திரும்ப வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் நடக்கிறதுக்கு பதிலா மெமோயிசேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது கேஷ் மாரி. என்ன பண்ணும்னா கேட்ச் பண்ணி வச்சுக்கும் அந்த வேல்யூவ. அன்லெஸ் பெராம்ஸ் வந்து மாறாத வரைக்கும் அது சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம 10 வச்சு கால் பண்ணிட்டே இருந்தோம்னா, கேஷ்ல இருந்தே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். நம்ம போயிட்டு அது வந்து நம்ம திரும்ப கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. இதுதான் இந்த கான்செப்ட் தான் வந்து மெமோயிசேஷன். ஸோ அதான் வந்து யூஸ் கால்பேக்கும், யூஸ் மெமோவும் வந்து யூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யூஸ் கால்பேக்கோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இப்போ யூஸ் கால்பேக் நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நம்ம ஃபங்ஷன் வந்து பாஸ் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம யூஸ் மெமோல பார்த்தோம். யூஸ் மெமோ வந்து வேல்யூவ வந்து மெமோயிஸ் பண்ணிக்கும். அதாவது அந்த ஃபங்ஷனோட என்ன ரிசல்ட் வருதோ, அந்த ரிசல்ட்ட வந்து மெமோயிஸ் பண்ணிட்டு நமக்கு அது குடுக்கும். யூஸ் கால்பேக் வந்து என்ன பண்ணும்னா, கால்பேக்க வந்து மெமோயிஸ் பண்ணிக்கும். நம்ம என்ன ஃபங்ஷன் வந்து பாஸ் பண்றோமோ, அத வந்து அது மெமோயிஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ திரும்ப கோட் போலாம். கோட் போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த இஷ்யூவ எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இப்போ இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ரியாக்ட்ல மெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. மெமோனா அதான் மெமோயிசேஷன் இப்ப பார்த்தோம்ல அது.
எப்போ உங்களோட ஒரு காம்போனன்ட் வந்து அதில் வந்து யூஸ் ஸ்டேட்டோ இல்லை யூஸ் கான்டெக்ஸ்டோ நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லோக்கல் ஸ்டேட்டோ இல்லை குளோபல் ஸ்டேட்டோ யூஸ் பண்ணல அப்படின்னா அது அன்னெசரியாக ரெண்டர் ஆகணும்னு தேவையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ரீரெண்டர்லையும் அதில் ஸ்டேட்டும் கிடையாது, இது குளோபல் ஸ்டேட்டும் லோக்கல் ஸ்டேட்டும் கிடையாது, குளோபல் ஸ்டேட்டும் கிடையாது. ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம மெமோ யூஸ் பண்ணி வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெட்டிங் காம்போனன்ட் போகிறேன். ஹெட்டிங் காம்போனன்ட்ல நமக்கு வந்து எதுவுமே ஸ்டேட் வந்து எதுவுமே கிடையாது. வந்து நம்ம மெமோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இது மெமோன்றது ஒரு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன். ஹை ஆர்டர் ஃபங்க்ஷனா ஒண்ணும் இல்ல. நம்ம காம்போனன்ட் வந்து அதுல பாஸ் பண்றது. காம்போனன்ட்ட பாஸ் பண்ணோம்னா, திரும்ப நமக்கு அதே காம்போனன்ட் வந்து குடுக்கும். ஓகே. இங்க வந்து நான் மெமோ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹெட்டிங்ல. நம்ம ஹெட்டிங் இங்க வருதுல்ல. ஏன்னா அதுல ஸ்டேட் வந்து எதுவுமே இது கிடையாது. அதே தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ காம்போனன்ட்லயும் நம்ம ஸ்டேட்ன்னு எதுவும் கிடையாது. ப்ராப்ஸ் மட்டும் தான். ஸோ மெமோ வந்து என்ன பண்ணும்? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாரி, ஆ ஸ்டேட் லோக்கல் ஸ்டேட் இல்ல குளோபல் ஸ்டேட் 2மே இல்லன்னா, அது வந்து அதே காம்போனன்ட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அன்லெஸ் உங்க ப்ராப்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுற வரைக்கும். ஓகே. ஸோ நான் இங்கேயும் போயிட்டு மெமோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ மெமோ இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, அகைன் இது வந்து ஒரு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ள நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்றப்போ, இப்போ மெமோ காம்போனன்ட்டையும் வந்து நம்ம என்ன ஆகும்னா கேஷ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பட்டன் காம்போனன்ட் போறோம். பட்டன் காம்போனன்ட்லயும் போயிட்டு, இதுலயும் வந்து ஸ்டேட் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ மெமோ மெமோ ஃப்ரம் ரியாக்ட். சாரி. ரியாக்ட்ல மெமோ. ஓகே. இது அகைன் ஹையர் ஃபங்க்ஷன். நம்ம இதை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ நான் எல்லாத்துலயும் வந்து மெமோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் 1 வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து ரீரெண்டர் ஆகலை. ஓகே. அது மாதிரி நம்ம இதுக்கும் வந்து சேஞ்ச் ஆகலை, வேல்யூக்கும் சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் 1 கிளிக் பண்ணனால கவுண்டர் 1 இது வந்து எக்ஸ்பெக்டட், பட்டன் காம்போனன்ட் இது வந்து எக்ஸ்பெக்டட். ஆனால் வந்து நமக்கு தேவையில்லாமல் வந்து இதுவும் ரெண்டர் ஆயிருக்கு. இன்க்ரிமெண்ட் 2 பட்டன் காம்போனன்ட் வந்து திரும்ப வந்து ரீரெண்டர் ஆயிருக்கு. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கிடையாது. இப்போ இன்க்ரிமெண்ட் 2 கிளிக் பண்ணுறேன். இப்பயும் அதே தான். இது ரெண்டும் ஃபைன். இன்ஃபோ காம்போனன்ட் ஃபார் கவுண்டர் 2வும் பட்டன் காம்போனன்ட் ஃபார் இன்க்ரிமெண்ட் 2வும் எக்ஸ்பெக்டட். ஆனால் பட்டன் காம்போனன்ட் ரெண்டரிங் ஃபார் இன்க்ரிமெண்ட் 1 வந்து எக்ஸ்பெக்டட் கிடையாது. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஏன் வந்து இது வந்து நம்ம மெமோ போட்ட பிறகும் அது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஹோம் டாட் ஜேஸில் போனால் இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து எப்பயுமே மெமோ வந்து இக்னோர், நம்ம ஃபங்க்ஷனில் ப்ராப்பில் வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. திரும்ப வந்து ரீரெண்டர் தான் வந்து பண்ணும். இப்போ இதை திரும்ப எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம்ல, இங்கே வந்து யூஸ் கால் பேக் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் கால் பேக் கொடுத்தோடனே மேலே இன்னும் இம்போர்ட் ஆகலை. இன்கேஸ் இம்போர்ட் ஆகலைன்னா நான் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யூஸ் கால் பேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ கவுண்டர் 1 வந்து டிபெண்டன்சியாக வந்து ஆட் பண்ணுவோம். சின்டாக்ஸ் எரர். ஸோ கவுண்டர் 1 வந்து இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து யூஸ் கால் பேக் வந்து இம்போர்ட் ஆகலை. யூஸ் கால் பேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி திரும்ப செகண்ட் ஃபங்க்ஷனையும் அதை யூஸ் கால் பேக்கில் ரேப் பண்ணுறேன். இப்போ இது வந்து கவுண்டர் 2 இது டிபெண்டன்சி வந்து கவுண்டர் 2 வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அகெயின் சின்டாக்டிக்கலாக ராங், இது இங்கே இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து அசைன்மெண்ட் 14.5ல் ஓகே. ஸோ இங்கே வந்து முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ரேப் பண்ணியாச்சு. இப்போ அதோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே ரெண்டர் ஆகும். ஃபைன். இப்போ நான் இன்க்ரிமெண்ட் 1 கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்போனன்ட் மட்டும்தான் ரீரெண்டர் ஆயிருக்கு. அது மாதிரி இன்க்ரிமெண்ட் 2 ஹிட் பண்ணால் இந்த காம்போனன்ட் மட்டும்தான் ரீரெண்டர் ஆயிருக்கு. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் யூஸ் கால்பேக் வந்து நம்ம அன்னெசரி ரீரெண்டர் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு.
ஸோ இது மாதிரி இதுதான் வந்து இதோட பெனிஃபிட் ஆஃப் யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அன்னெசரி ரீஎன்ட்ரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இங்கே வந்து இது சிம்பிள் ஆப்ரேஷன். இது காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு காஸ்ட்லி ஆப்ரேஷன்ஸையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆப்டிமைசேஷன். ஸோ வந்து டாக்குமெண்ட் படி சொல்கிறது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணணும். ஓவர் யூசேஜ் வந்து அவாய்ட் பண்ணணும் யூஸ் கால் பேக். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.